நாம் பிரசங்கத்திற்கு ஆயத்தமாகும் பாடலை பார்ப்போம். ஞான பாடல் 218. ஞான பாடல் 218. பராபரனை உமது ராஜாசன தந்தைக்கு என்ற பாடலில் முதல் 4 கவிகள் மற்றும் 12ஆம் கவியை பாடுவோம். முதல் 4 மற்றும் 12ஆம் கவி.
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் பெயரில் எல்லாரும் தோற்றங்களை வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறோம். இந்த நாளின் நபர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது வரைப்பகுதி அது 1 ராஜாக்கள் தாமதிக்கிறார். 1 ராஜாக்கள் அதிகாரங்கள் 29 1 ராஜாக்கள் தாமதிக்கிறார். 29 அடியை விடுதலை செய்யும் விண்ணப்பத்தை கேட்கப்படி என்னுடைய நாம சொன்ன ஸ்தலமாக இந்த ஆலயத்திற்கு உடைய கண்கள் இரவு பகலும் திறந்திருப்பதாக அடையாளம் ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்யப்பட்ட ஒரு தினமாக செல்வதற்குடைய சத்தத்தை கேட்கிறது. கௌரவமாகிய உடைய வாசஸ்தலத்திலே அதை கேட்கிறாக கேட்டு மன்னிப்பீராக. நாம் ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இந்த ஜெபப்பாக ஒரே விசுவாசம் கொடுக்கிறார். எங்களுடைய வசனங்களை கொண்டு பசுத்தமாக்கியது. என்னுடைய வசனமே சத்தியம் சுவாமி. கிறிஸ்துவுடன் வாழ்ந்த சகோதர சகோதரி, சாலோமோன் பேரரசர் அவர் எருசலேம் ஆலயத்தை கட்டி இங்கே 7 மன்றாட்டத்தை அமைத்தார். முன்பு அழகாக சொல்லுவார், வானாதி உலகங்களும் உண்மை பொருளாதே நான் கட்டிய ஆலயம் வந்து நான்
பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி தன்னை வாழ்க்கையை எடுத்த ஒரு ஜெபம் என்று சொல்வது. இஸ்ரவேல் மக்களுடைய அரசர்கள் பட்டியலில் தாவீது அரசனாக நமக்கு அறிமுகமாகிறார். ஆனால் சாலமோன் பேரரசனாக நமக்கு அறிமுகமாகிறார். இளைஞனாக அறிமுகமாகும் தாவீது ஒரு நல்ல கட்டமைப்புள்ள ஒரு அரசை நிர்வகித்து அவர் தன் பணியை முடித்துக் கொள்கிறார். ஆனால் சாலமோன் அந்த அரசை பேரரசனாக்கி மிகப்பெரிய ஒரு பேரரசனாக வைத்திருக்கிறது காட்சி. சாலமோனுக்கு பிறகு அந்த தேசம் இரண்டாக பிளவுபடுகிறது. இஸ்ரவேல் அரசர்கள் பேரரசன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரே ஒரு அரசன் சாலமோன். அந்த சாலமோனுக்கு என்ன தேவைப்பட்டது? ஆலயம் தேவைப்பட்டது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆலயம், கோயில் வார்த்தைகள் 2 வார்த்தைகள் உள்ளடக்கியது. ஆலயம் என்றால் ஆ பிளஸ் லயம், ஆ என்றால் அரசன், லயம் என்றால் வசிப்பது, லயம் இருக்கிறது, அரசன் வசிக்கும் இடம். கோயில் என்றால் அரசன், இல் என்றால் இல்லம், கோயில் என்றால் அரசனின் இல்லம். ஆக ஆலயத்தையும் கோவிலையும் அரசன் வாழும் இல்லமாக, அரசன் இல்லமாக இந்த நாட்களை பயன்படுத்தினார்கள். ஏனென்றால் நாட்களை மன்னன் தான் செய்வது. ஆனால் ஏன் இந்த வார்த்தையை இந்த புனிதமான இடத்திற்கு முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், அரசனுக்கெல்லாம் அரசன் ஆண்டவர், அரசனுக்கெல்லாம் அரசன் ஆண்டவர். ஆகவே அவர் வசிக்கின்ற இடம் அதை கோயிலாக, ஆலயமாக பார்த்தார்கள். இதில் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசர்களுக்கே ஆலயம் தேவைப்பட்டது. அரசர்களுக்கே அவங்க எல்லாம் சாலமோன் சொல்வார், என் கண்களில் விரும்பியது எனக்கு கிடைத்தது. என் கண்கள் எதை விரும்பியதோ அது எனக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட அரசர்களுக்கு ஆலயம் தெரிவித்தது என்றால், உங்களுக்கு எனக்கு இந்த ஆலயம் எவ்வளவு முக்கியமானது. ஒரு ஆலயம் என்று சொல்லுவார்கள், பாலம், மக்களை இணைக்கின்ற ஒரு பாலம். எல்லாரும் இந்த சர்ச்சை தான் இருக்கு. ஒரு ஒருங்கிணைக்கின்ற ஒரு இடம், ஒரு ஸ்தலம். ஐடென்டிஃபிகேஷன், அந்த மக்களுடைய ஒரு அடையாளம். இந்த ஆலயம் தான் நமது அடையாளம். இந்த ஆலயம் தான் நம்ம ஒன்றிணைக்கின்ற ஒரு இடம். இந்த ஆலயம் தான் நம்ம இணைக்கின்ற ஒரு பாடமாகும். இந்த ஆலயம் நம்மை ஒருங்கிணைக்கிறது, ஒன்று சேர்க்கிறது. நமக்கு ஒரே ஒரு பெயர் இருக்கிறது, பிலிவர்ஸ், ஃபாலோயர்ஸ், சின்னநாட்கள், விசுவாசிகள், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த ஒரு பெயரை நம்ம எல்லாருக்கும் எதிராக வைக்கப்படுகிறது. என்னவாக வேண்டுமானால் இருக்கலாம், யாராக வேண்டுமானால் இருக்கலாம், என்ன தொழில், என்ன படிப்பு, என்ன பணம், எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு இடம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுகின்றவர்களாக இருக்கிறது. 2 சகோதர சகோதரிகள், சாலமோன் ஆலயத்தில் இருக்கிற ஒரு மன்றாட்டு, இந்த ஆலயத்தில் எடுக்கப்படுகிற மன்றாட்டுக்கு இது செவி சாய்ந்தார்கள். 2 சகோதர சகோதரிகள், பழைய பழங்களின் மரணத்தில் ஆலயம் புரிதல் சாலமோன் என்று. கோவில் இல்லாத ஊரிலே அந்த ஊரை ஒருத்தர் இந்த கோயில் தான் ஒருங்கிணைக்கும். இந்த சர்ச்சை செய்யணும். என்னுடைய சர்ச்சை இன்னைக்கு என்ன வேணும்னா, எல்லாரும் ஒருங்கிணைக்கிற சர்ச்சை தான் எல்லாரும் பிரிச்சு ஒருங்கிணைக்க வேண்டிய சபை, ஆலயம் பிரிச்சு வச்சு நான் சபை பிரிக்கவில்லை. மனிதர் மனங்களை பிரிக்கிறது, மனங்களை கொடுக்கிறது, எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள். எனக்கு இது கிடைக்கல. இந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஏமாற்றம் தான் நம்ம பிரிக்கிறதுடைய ஆணையம் நம்ம பிரிக்கிறது. 2 சகோதர சகோதரிகள்
ஆகவே எப்பொழுதும் ஆலயத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாய் நாம் வாழ இருப்பது. ஒரு காலத்துல இந்த சர்ச்சு தான் நமக்கு ரெண்டாவது வீடா இருந்துச்சு. நம்ம வீட்டை விட்டா வெளியா இதெல்லாம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உண்டு, காலங்கள் உண்டு. எல்லாருமே அங்கங்க இடமாக வீடு கட்டி ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. சண்டே ஒரு சேர்ந்து சொன்னாங்க மாஸ் இன்வெஸ்டர் எல்லாம் ஒரு இடத்தில் கூடி விவசாயத்தில் ஈடுபடுவது. 10 குடும்பங்கள் 20 குடும்பங்கள் 30 குடும்பங்கள் ஒரே இடத்தில் வாழ்க்கப்படுது. அங்கே ஒரு ஆலயம் கட்டுவது. அந்த ஆலயம் மக்களுடைய 2வது இடமாக இருந்துச்சு. அதனால் எப்பொழுதுமே அந்த முதல் இடமாக இருக்கிறாங்க. ஆலயத்திற்கு ஒரு சில காரணம் நாம் கேட்போம். ஒன்று, ஆலயமும் ஆண்டவர், சர்ச் அண்ட் கிரைஸ்ட். ஆலயமும் ஆண்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்றால் ஆலயம் சென்ற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆலயத்தை மையமாக வைத்து திருப்பணியாற்றிய ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்வில் துவக்கமும் முடிவும் ஆலயமாக இருக்கிறது. வாசிகள் 24 கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது வழியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். எருசலேமுக்கு போறாங்க. ஆலயத்துக்கு போறாங்க. 8 நாள் கூடாது. நாளுக்கு விருது சிதறப்படுறாங்க. இந்த படி செலுத்துறாங்க. பேசுறாங்க. ஆண்டவருடைய வாழ்க்கை ஆலயத்தில் ஆரம்பமானது. கர்த்தருக்கு ஆலயத்தில் ஆரம்பமான வாழ்க்கை. அதன் பிறகு 12 ஆண்டுகள் ஆலயத்திற்குள் செல்ல முடியாது. வெளிப்படாத மட்டுமே இருக்க முடியும். இந்த 12 ஆண்டுகள் ஒரு யூத குழந்தைக்கு தாய்தான் ஆசிரியர். இந்த தோரா என்ற 5 ஆகமங்களை ஒரு யூத தாய் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். 12 வயதில் அவர் ஆலயத்தில் செல்வதை லூக்கா பதிவு செய்தார். லூக்கா 2:42 அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போனார்கள். இதன் பிறகுதான் ஆலயத்திற்குள்ளே யூத ஆகமத்தோடு சேர்த்து பிரவேசித்தார். 12 ஆண்டுகள் ஒரு சண்டே ஸ்கூல் மாணவராக ஆண்டவர் வளர்க்கப்பட்டால் அவருக்கு பெற்றோரால் குறிப்பாக யூதத்தால் மரியாதை. அதன் பிறகு அவங்க மற்ற ஆண்டவர்களோடு இணைந்தார்கள். இப்ப சர்ச்சை பார்த்தீங்கன்னா 2 வயசு இருக்காங்க, வயதுல இருக்காங்க. போன்றவங்கலாம் வயதுல இருக்காங்க. என்ன வாங்கினாங்க? சண்டே ஸ்கூல். அதை முடிச்சுட்டு இங்க வராங்க. மற்ற மக்களோடு தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். முக்கியமான ஒரு பருவம். அந்த பருவத்தை கடந்து 12 வயதில் குறித்து 13ஆம் வயதில் அவர் மற்ற யூத ஆகமங்களோடு தன்னை இணைத்துக் கொள்கின்றார். ஆலயத்திற்கு செல்கிறார். நிச்சயமா வருஷம் நிச்சயமா கூடாத நடைபெறுவது. நேரம் 30 வயசுக்கு போயிடாரு. இங்க போயிடாரு. லூக்கா 2:23 அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, முன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்ற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி முதல் 8 நாள்ல சர்ச்சைக்கு வர்றாரு. அதை பதிவு செய்யறாரு. 12 வயதில் பதிவு செய்கிறார். பிறகு 30 வயசுல ஊழியத்திற்கு வருவதை பதிவு செய்கிறார். யூத மரபுப்படி ஒருவர் ஊழியத்திற்கு வர வேண்டும் என்றால் அவருடைய வயது என்ன இருக்க வேண்டும்? 9 வயதாக குருவானவராக போதகராக வருவதற்கான வயது
அதான் இன்னமும் நம்முடைய சர்ச்சில் ஆர்டினேஷன் எந்த வயசு மட்டும் நடந்துருக்காங்க 30 years. அது வரைக்கும் அவங்க கேண்டிடேட்ஸ் தான். 30 வயது நிரம்பிய திருமணமானவர்களுக்கு மட்டுமே திருச்சபை முழுமையான கொள்கைகள் ஃபுல் ஆர்கனைசேஷன் கொடுக்கிறார்கள். ஏன் நான் சொல்றேன்னா, கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவர் ஆலயத்தோடு இணைத்துக் கொண்டவராக இருக்கிறார். ஆலயத்தில் என்ன அருமையான பசங்க நிறைய நம்ம பார்க்கிறோம். ஆலயத்தில் பிரீச் பண்றார், ஆலயத்தில் சுகம் கொடுக்கிறார். நான் எதற்கு வந்தேன் நாசரேத் மேனிஃபெஸ்டோ லூக்கா 4ஆம் அதிகாரம் லூக்கா 4ஆம் அதிகாரம் தான் வளர்ந்த ஏதோ லூக்கா 4:17 14 தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். ரெகுலரா எங்க போயிருக்காரு? ஆலயத்தை கட்டிய சாலமோன் பேரரசனுக்கும் ஆலயம் தேவைப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கும் ஆலயம் தேவைப்பட்டிருக்கிறது என்றால் நமக்கு அறிய அவசியம். ஆலயம் சென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடியும். அதெல்லாம் நிறைய சுகத்தை அவர் குறிப்பிட்டார். லூக்கா 4:16 நான் எதற்கு வந்தேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். பேர் அழகா சொல்லுவாங்க, நாசரேத் மேனிஃபெஸ்டோ, நாசரேத் பிரகடனம். வருகை நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேல ஆலயம் போன ஆண்டவர் சும்மா இல்லை, எல்லாத்தையும் கவனிக்கிறார், எல்லாத்தையும் கவனிக்கிறார். இங்கெல்லாம் என்ன பார்க்கிறார். காணிக்கை கூட்டத்தில் பாராட்டுறார். ஒரு ஏழை தாய் 2 காசு கொடுத்தாங்க, அதை பார்க்கிறார். ஆன்லைன் சதுர அனுபவத்தில் எருசலேம் மையத்துக்கு போனாங்க. இந்த ஊர்ல இருந்தவங்க எங்கெல்லாம் சினகாலத்தில் அழைக்கப்படுகின்ற ஜெபமலையத்துக்கு ஓய்வு நாள் போனாங்க. மக்களை பார்த்தார், காணிக்கை பெறுவதை பார்த்தார், அவர்களை பாராட்டினார், அங்கீகரித்தார். கடைசி என்ன பண்றார்? ஆலயத்தை சுத்தம் செய்கிறார். ஆலயத்தை சுத்தம் செய்கிறார். கிறிஸ்துவினுடைய வாழ்வு ஆலயத்தோடு சார்ந்த ஒன்றாகும். ஆலயத்தோடு சார்ந்த ஒன்றாகும். Christ's life is church-centered. Christ's ministry is church-centered. கிறிஸ்துவின் வாழ்க்கை ஆலயம் சார்ந்த வாழ்க்கை, கிறிஸ்துவின் ஊழியம் ஆலயம் சார்ந்த ஊழியம். அந்த அளவிற்கு வாழ்க்கையில் முதன்மையான ஸ்தலத்தை ஆலயங்கள் வருகின்றன. மிஷனரிகள் எங்கெல்லாம் திருப்பணியாற்றினார்கள், எங்கெல்லாம் செய்தது வர்ஷிப்பிங் பிளேஸ், வழிபாட்டு களத்தை ஆரம்பித்தார். ஒரு வீடுகளில் கொடுத்தோம், மரத்தடியில ஆரம்பிச்சாங்க, ஆச்சரியில ஆரம்பிச்சாங்க. நம்மை தேடி வந்த மிஷனரிகள் முதல்ல அவர் என்ன செஞ்சாங்கன்னா, கூடி செடிக்கு மக்களை ஊக்கப்படுத்தினார்கள். அவர்கள் கட்டிய முதல் கட்டிடம் ஆலயம். கட்டுவாங்க, சர்ச்ல கட்டுவாங்க, அப்புறம் எதை கட்டுறாங்க? ஸ்கூல கட்டுறாங்க, அதுக்கப்புறம் எதை கட்டுறாங்க? ஹாஸ்பிட்டல். எல்லா மிஷனரிகளும் தங்கள் திருப்பணியில் கட்டிய முதல் கட்டிடம் இதுதான், சர்ச். இதுக்கப்புறம் தான் ஸ்கூல், அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல். ஆண்டவருக்கே ஆலயம் தேவைப்பட்டார். நமக்கு அது எவ்வளவு அவசியம். ஆலயத்தை விட்டுவிடாத ஆலயம் ஒரு 2வது இடமான முதன்மையான ஆலயத்திற்கு வாஞ்சியாக ஏற்படுத்தப்பட்டது. பதிவு செய்தார். நமது வழக்கத்தின் பதிவு ஓய்வு நாள் ஜெபாலயத்திற்கு ரெகுலர் டிசிப்ளினாக ஆண்டவருக்கே ஆலயம் தேவையில்லைனார். ஆலயத்திலே ஆண்டவர் அன்புடைய அரசனார். ஆலயத்திலே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஆலயத்திலே ஆண்டவர் மக்கள் நடவடிக்கைகளை கவனித்து பாராட்டினார், காணிக்கைகளை பாராட்டினார். ஆலயத்தை அவர் சுத்தம் செய்தார்.
ஆலயத்திற்கு முதலிடத்தை கொடுத்தார். இந்த வாழ்க்கையிலும் ஆலயம் உண்மையாக இருக்கப்பட்டது. ஆண்டவரின் கூட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ்வது. வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ்வது. வாசிக்கிற சங்கீதம் 65:4. சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாக உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஒரு வீட்டில் நன்மையாக திருப்தியாகும். யாருடைய வீடு? ஆலயம். ஆண்டவருடைய வீடு. அதனால கோயில் மனுஷார், ஆலயம் மனுஷார். House of God. House of God. The dwelling place of God. சங்கீதம் 84:10. தாவீதுடைய வார்த்தை பாருங்க. சங்கீதம் 84:10. உலகில் சில நாட்களை பார்க்கிறோம், ஆலயத்தில் சில நாட்கள் அவ்வளவு ஆசீர்வாதம். சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், மகிழ்ச்சியாக டிஎல்ஸ்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது, நிறைய சர்வர்கள் அப்ளிகேஷன். நாங்கள் ரிசீவ் பண்ற அப்ளிகேஷன்ல 80% வேலை வாய்ப்புகள் 80% உங்களை எடுக்கிறாங்க மக்கள். எங்களுக்கு ஒரு ஆலயம், எங்களுக்கு ஒரு ஆலயம் ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:22. ஆதியிலே தேவாலயத்தின் காலங்களிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமானே அதற்கு ஆலயம். ஆலயத்தை தன் வாழ்வின் மையமாக வைத்து திருப்பணியாற்றி ஆண்டவர் மறுபடியும் என்னவாக மாறுகிறார்? அவரே ஆலயம். He became as a church, a temple. மறுபடியும் அவரே நமக்கு ஆலயம். உண்மையிலும் அவர்தான் நமக்கு ஆலயம், மறுமையிலும் அவர்தான் நமக்கு ஆலயம். அவரை ஆராதிப்போம். ஆலயத்தை செகண்ட் டைட்டில் ஆலயமும் ஆராதனையும், சர்ச் அண்ட் வொர்ஷிப். ஆலயம் இட்ஸ் a learning place. கற்றுக் கொடுக்கின்ற இடம். நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிறோம், நம்ம என்ன கற்றுக்கிறோம்? இந்த சர்ச்சை நம்ம மோகத்துக்காக இங்கே நாம் ஆசீர்வாதமான காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். இன்று நாம் பாடுகின்ற அத்தனை பாடல்களும் எங்கே கற்றுக்கொள்கிறோம்? நாம் கேட்கின்ற அத்தனை சத்தியங்களையும் திருமறை வார்த்தைகளையும் எங்கே கற்றுக்கொள்கிறோம்? கற்றுக்கொள்கின்ற இடம். ஆராதனையில் பங்கு பெற்றால்தான் கற்றுக்கொள்ள முடியும். Growing place, வளர்கின்ற ஒரு இடம். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நம்ம உடனே வரப்போறாங்க. சண்டே ஸ்கூல், ஜூனியர் மினிஸ்ட்ரி, யூத், உமன் ஃபெலோஷிப், ஒவ்வொரு ஸ்டேஜா போறோம். எல்டர்ஸ், வளர்கின்ற ஒரு இடம் ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we are keeping some discipline in churches. ஆலயத்திலே நாம் சில ஒழுங்குகளை கடைபிடிக்கிறோம். சில ஒழுங்குகள் ஆலயத்திலே கடைபிடிக்க நம்ம நடத்துகிறது. சர்ச்சைக்கு போனால் இதுதான் போகணும், இதுதான் இருக்கணும், இதுதான் ஒழுங்கை நம்ம நம்முடைய கிறிஸ்தவ கலாச்சாரத்தையும் கிறிஸ்தவ பண்பாட்டையும் நாம் கற்றுக்கொள்வதும் கடைபிடிப்பதும் இதுதான். ஆலயத்தில் ஆராதனை எந்த சகோதர சகோதரிகள், churches, recharging places, renewal place, redirecting place.
செல்போனை ரீசார்ஜ் பண்ணுறது போல நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகின்ற பொழுதெல்லாம் மகிழ்ந்திருப்பதை வேணாம் நம்முடைய ஆத்மாவை ரீசார்ஜ் புத்துணர்ச்சியை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ரெனியூல் பண்றோம், புதுப்பித்துக் கொள்கின்றோம். இங்கேதான் மனமாற்றம், ரிப்பெண்டன்ஸ், இங்கேதான் ரீடைரக்ஷன், சரியான பாதை நோக்கி நாம் எழுதப்படுகின்றோம். இத்தனைக்கும் அடித்தளம் எழுதுவது ஆலயத்தின் ஆராதனை. ரெண்டு சகோதர சகோதரிகள் பலமுறை சொன்னாங்க, படைப்பையெல்லாம் படைத்தான் மனுவுக்காக, மனுவில் படைத்தான் நன்மை. கடவுள் எல்லாவற்றையும் மனிதர்களுக்காக படைத்தார். மனிதரை யாருக்காக படைத்தார்? தன்னை வணங்க, தன்னை ஆராதிக்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே படைத்த கர்த்தர் அவர்களோடு பேசவும், அவர்கள் பேசுவதை கேட்கவும் என்ன பண்றாரு? வருகை தருகின்றார். ஆண்டவரை ஆராதித்தல், அவரோடு பேசுதல், அவர் பேச கேட்கிறது, ரெண்டுமே டிவைட் சர்வீஸ்தான். ஒரு விடுதலை வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்ம முன்னோர்கள் அடிமையாக இருந்தார்கள். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த பின்னணியில் இருந்தாலும் சரி, ஒரு 5 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னால் இருந்தவங்களை கேட்டீங்கன்னா, இன்னும் நாம் பெற்றிருக்கிற எல்லா உரிமைகளையும் அவர்கள் பெற்று வாழவில்லை. அந்த உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தன. ஒரு விடுதலை வாழ்க்கையை விட்டுகிறது கிறிஸ்தவம். அதுதான் சிறு மக்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. ஒரு விடுதலை கொடுத்தார். இது கொடுத்த வாசியம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 3:12. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்களாக. விடுதலை வாழ்வின் நோக்கமே என்னதான்? ஆராதனை. தேவன் நமது முன்னோர்களை விடுவித்ததின் நோக்கமே அவரை ஆராதிக்க. நம்மை விடுவித்ததின் நோக்கம் அவரை ஆராதிக்க. The purpose of Christian life is worship the Lord. இதுதான் நோக்கம். சங்கீதம் 3:2. சங்கீதம் 3:2. சந்தோஷமாய் ஆராதனை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். பழையக்கோட்டை கட்டளை ஆண்டவர் பிசாசு என்று சொல்லுவோம். லூக்கா 4:8. கட்டளை படை லூக்கா 4:8. சாத்தானுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கட்டளை இல்லை. யாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை? யாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை? நமக்கும் அவர் ஒருவரே என்ன செய்யும்? ஆராதனை ஆராதிக்க வரணும். அவரை ஆராதிக்க அமைத்திருக்க வர வேண்டும். இந்த ஆராதனை எப்படி நம்ம பிலிப்பு 3:3 ஆவியினாலே தேவனை ஆராதனை செய்யும். ஆவியினாலே, உற்சாகமான ஆவியினாலே. எபிரேய 12:28 எபிரேய 12:28 உங்கள் ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறார். மனிதரை பிரியப்படுத்தல, கர்த்தரை பிரியப்படுத்த. பைபிள்ல விட்டு நிறைய விட்டுவிடுது. நிறைய விட்டு விடுகிறார். சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விட்டு விடுகிறது ஏகப்பட்ட வசனங்களை சொல்லுவாங்க. ஒன்றை மட்டும்தான் விட்டு விடாததுன்னு சொல்லுவாங்க. இவரையை 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இவரையை 10:25 இதை மட்டும் விட்டு விடாத சொல்றாங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாத, இதை மட்டும் விட்டுறாத. ஆராதனையை விட்டுறாத, ஆலயத்தை விட்டுறாத, சபை கூடி வருதலை விட்டு விடாதே. எல்லாவற்றையும் விட்டுவிடு என்று சொல்லுகிற திருவரை.
ஆராதனையை விட்டு விடாது என்று சொல்கிறது. ஆராதனை விட மாட்டார். கர்த்தருக்கு நம்ம எதிர்த்து உருவாக்கினார். ஏசாயா 43:23, ஏசாயா 43:23, இந்த ஜனத்தை இந்த சபை மக்களை எனக்கென்று ஏற்படுத்துகிறேன். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இதுதான் தேவன் நினைக்கிறார். ஆராதனை அந்தவரையும் ஆராதனைகளே ஒரு வாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம், ஒரு மிகப்பெரிய வாக்கியம். நிறைவாகவும் சார்ந்ததும் ஆலயமும் ஆசீர்வாதமும், ஆலயமும் ஆசீர்வாதமும். ஆசீர்வாதத்தில் முதன்மையான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12:3. ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ மற்றவங்களுக்கு என்னவா இருப்பாய்? ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த ஆசீர்வாதம் எங்க நிலைத்திருக்கிறது? கேட்ட அவசரம் அது என்ன? முதல்ல அவர்கிட்ட பேசின முக்கியதான் யாரு? வழிபடுத்திருக்க முறையே ஒரு வளர்த்த கட்டி பணி செலுத்திய முதலில் முக்கியதான் யாரு? 13:4 அவன் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினவனுமான தலம் மட்டும் போனான். முதல்ல பலிபீடத்த எங்க உண்டாக்குறாரு? பக்கத்துல இந்த பேரு பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. என்ன சொல்றது? பெத்தல் என்ன பேரு? ஹவுசா? பெத்தல் என்ன அர்த்தம்? பெத்துனா அப்பம், ஏழுனா என்ன? பெத்துல பெத்துனா வீடு, பெத்துனா வீடு, பெத்தல் ஹவுஸ் ஆஃப் காட். பெத்தனா அப்பம். பெத்துனா வீடு, ஏழுனா கடவுள், பெத்தல்னா கடவுள் வீடு எங்க இருக்கு? அடுத்த என்ன சொல்றாங்க? ஆயில். இதுக்கு என்ன அர்த்தம்னா வேலி ஆஃப் டெத். என்ன அர்த்தம்? வேலி ஆஃப் டெத். ரெண்டு கிழமை கடவுளுடைய வீடு கிழக்காக, மரணப்படலாக்கு மேற்காக, ஆயில் படலாக்கு மேற்காக இருக்க நடுவரை கேட்டார். வழிபடத்தை கட்டி யாரை வணங்குகிறார்? கர்த்தரை. ஒரு பக்கம் வாழ்வதும் பெத்தேல், ஹவுஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வீடு. இன்னொரு பக்கம் மரணத்தின் அடையாளமாக இருக்கிற ஆயில் படலாக்கு. ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு? வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆராதனைகளும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபுறம் வாழ்வதற்கு வெறுத்து, இன்னொரு புறம் வேலையா இடையில ஓடிட்டு இருக்கு. அந்த ஆற்றல் கட்ட அந்த ஆற்றல் கட்டி அவர் செலுத்திய வழிதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நமக்கு எங்கே ஆசீர்வாதம் உறுதிப்படுத்தப்படுகிறது என்றால், அவர் எங்க ஆற்று கட்டி பழி செலுத்தினாரோ, நீங்க ஒவ்வொரு முறை பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆற்று கட்டி பழி செலுத்தினாரோ அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறோம். அங்கெல்லாம் ஒரு வாக்கு, அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். நமக்கு எங்க இருக்கு ஆற்றல்? டாக்டர் எங்க இருக்கும்? நமக்கு இங்க ஆசீர்வாதம் உருவாக்குது.
இருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆசீர்வாதம் பெறுகின்ற இடம் அவங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்ற இடம் மாற்றம். அதெல்லாம் கர்த்தர் பேசுறார், உபபோதமாய் பேசுறார். ஒவ்வொரு ஆட்களிலும் தேவன் ஆபிரகாமோடு பேசினார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறினார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அடுத்து பாருங்க, 1 Corinthians 10:14. 1 Corinthians 10:14. எந்த பாத்திரத்தை சொல்றார் பவுல்? திருவிருந்து பாத்திரம். இதை சொல்றாரு, திருவிருந்து பாத்திரம். இந்த பாத்திரத்துக்கு என்ன பேர் இருக்கு? ஆசீர்வாதத்தின் பாத்திரம். Vessels of blessings. Vessels of blessing. லார்ட் சப்பருக்கு நாம் பயன்படுத்துகின்ற பாத்திரங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள். அதுவும் இங்கதான் இருக்கு. அது இங்கதான் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை எங்கதான் பெறுகிறோம்? திருவிருந்தின் ஆசீர்வாதத்தை எதிர்த்து பெற்றுக் கொள்கிறோம். பாத்திரங்கள் பெறுகிறோம். இந்த ஆற்றல் எங்க இருக்கு? சர்ச்சில். நாம் பெறுகின்ற ஆசீர்வாதங்கள் ஆலயத்திலே ஆசீர்வாதங்களை பெறுகிறோம், ஆட்களிலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். அங்கிருக்கிற திருவிருந்து பாத்திரங்கள் மூலமாக ஆசீர்வாதமாக புது வாழ்வை நாம் பெறுகிறோம். அதனால என்னாகும் 6:23 ஆரோன் ஆசீர்வாதத்தை மோசேயை கர்த்தர் சொல்றாங்க. ஆரோன் சொல்லு, ஆரோன் ஆசீர்வாதத்தை நீ எங்க கூறணும்? ஆசீர்வாத கூடாரத்தில் வழிபடுகின்ற மக்களுக்கு we are receiving the blessing from the altar. Altar is in the church. நாம் வழிபடுகின்ற ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அந்த வழிபடு எங்க இருக்கு? அவையில் இருக்கிறது. பேசிய 1:3 நாம் பெற்றுக் கொள்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் மூலமாக, ஆலயத்தின் மூலமாக சரீரம் 3:8 படிக்கிற கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஒரு பிரேயர், கர்த்தருடையது, உம்முடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கணும்? சங்கீதம் 118 படிக்கிற இந்த ஆசீர்வாதம் 118 26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். Receiving the blessing from our church, from our altar, from our humbling vessels. எல்லாமே அவைகள் நமக்கு ஆசீர்வாதம். நன்கு சகோதரி நாம் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் ஆலய ஆராதனை இதாக இருக்கும். குறிப்பிடுகிறேன், மனித வாழ்வின் துவக்கமும் முடிவும். The beginning came of the human life. Depending upon hospital and doctor. அது மருத்துவமனை சார்ந்தது. ஒரு குழந்தை பிறந்தோம்னா அந்த குழந்தை யாரு காரியங்கள் இனி டாக்டர், குழந்தை வளர்ந்த ஆளாகி மருத்துவ பேர் யார் கன்ஃபார்ம் பண்றாங்க? ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ டாக்டர் என்ன பண்றாரு? தெரியும், வீட்லயே கொஞ்சம் தெரியும், ஆனாலும் எதை கொண்டு போய் கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க சொன்னாதான் அது ஒரு மனிதனுடைய வாழ்வின் துவக்கமும் முடிவும் மருத்துவரை சார்ந்தது. ஒரு கிறிஸ்தவரை வாழ்வின் துவக்கமும் முடிவும் சார்ந்தது. ஆலயத்தை சார்ந்தது. பிறந்த குழந்தை அவர்களுக்கு வருகிறது.
இருந்தவர்களும் கடைசியாக ஆயத்தத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். ஆசீர்வாதத்துடன் நம்முடைய வாழ்க்கை உங்களுக்கு எதை சார்ந்தது? ஆலயத்தை சார்ந்தது. ஆலயத்தை அதை ஆராதனையை ஆண்டவரை ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துக் கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்ற கண்களை முடிச்சதும் செய்யும். பிரசத்துமான ஆண்டவரே, ஆசீர்வாதமான ஆண்டவரை நாங்கள் சக்திகள் பிதாவை ஆண்டவரை கொடுத்து நல்ல ஒரு ஆண்டவரை பெற்றிருக்கிறோம், நல்லதொரு ஆலயத்தை பெற்றிருக்கிறோம், நல்லதொரு ஆராதனை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறோம். அதற்காக எங்கள் வாழ்வின் மையமாக ஆண்டவரும் ஆலயம் இருக்கிறதாக, எங்கள் வாழ்வின் மையமாக ஆலயமும் ஆராதனையும் இருக்கிறதாக, வாழ்வின் மையமாக ஆலயமும் மூலமாக பெறுகின்ற ஆசீர்வாதங்கள் இருக்கிறதாக, ஒவ்வொருவரும் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசிரியர் வாழ்க்கையிலே தொடர்ந்து ஆலயத்திற்கு செய்கிற மக்களாய், ஆராதிக்கின்ற மக்களாய், ஆசீர்வாதத்தை பெறுகிற மக்களாய் ஏற்ற வாழ்க்கை எங்கள் குடும்பத்திலே தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்துவின் வருகை மட்டும் தர வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிற்கு நல்ல ஒரு ஆராதனை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த ஆராதனைக்கு அழைத்த அனைவருக்கும் மிக விசேஷமாக சபைசங்க செயலர்களுக்கும் முதலாக நடைபெறப்படுகிற ஒரு டிராவல் சர்வீஸாக பிரிவு பிரச்சார ஒரு ஆராதனையாக அதை கடற்குள்ள கட்டத்திற்கு செய்திருக்கிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனை நான் கடந்திருக்கிறேன். இதுதான் நான் மத்திய ஆட்சிய முதல் ஒரு வெளிச்சம் உண்டாக இன்று வரை 6 ஆண்டு காலம் மத்தியிலே சிறப்பாக பணியாற்ற கட்டத்திற்கு செய்தார். சட்டத்திற்கு நின்று செலுத்துகிறோம். நானும் எனது மனைவி குடும்பமாக சேர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு வாய்ப்புகளுக்காக அவர்கள் செய்திருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த ஆறாண்டுகால திருப்பணியில் இதோடு இணைந்து பணியாற்றிய சபை சேர்ந்த செயலர்கள், முன்னாள் செயலர்கள், இன்றைய செயலர், சபை சேர்ந்த தோழர், சபை சேர்ந்த உறுப்பினர்கள், டிசிஎஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை குறிப்பிட்டோம். புதுசாக பேசுகிறீங்க சர்ச்சு கோயில் சண்டே ஸ்கூல் சபைகளாக நீங்கள் ஆலயம் இதற்கு முன்பிருந்த மோகன் கோயிலுடைய இப்போ இருக்கிற குடும்பத்தாருக்கு நான் நன்றிகளை தொடர்கிறோம். இதே போல கடந்த சில மாதங்களாக இதோடு மிக சிறப்பாக உதவி செய்து வருகின்ற அருமையான உடன் ஊழியர் திரு எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துள்ளோம். எனது சார்பாக எனது துணைவியார் சார்பாக இந்த நன்றிகளை மிகவும் நான் மகிழ்ச்சியடைகிறேன். 6 ஆண்டு காலத்தில் பணியில் 4 ரிப்பன் கட்டை நடத்தக்கட்ட செய்த போர் ரிப்பன் கட்டை உண்மையிலேயே பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே உட்கார்ந்து யோசித்து பார்த்த 6 ஆண்டு காலம் என்னென்ன திருப்பணிகளை செய்வது நான் மட்டும் செய்தேன்னு சொன்னா நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. இல்லை நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு நாம் இணைந்து இந்த காரியங்களை செய்வோம். நம்ம எடுத்து பயன்படுத்தியவர் அவங்களாகவே
உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன், யோசித்து பார்த்தேன். வந்தோட செய்த விதத்தாலும் இதெல்லாம் உண்மையிலே என்னுடைய மார்க்கெட் கமிட்டிக்கு நான் நன்றி சொன்னேன். இந்த ஒரு ப்ரொபோசலையும் அப்போது இருந்த செயலர் சரி, இப்போது இருக்கின்ற செயலர் சரி, போன்ற தலைமையாக சரி, முழுமையாக கோஆபரேட் பண்ணாங்க. நிறைய காரியங்கள் ஃபர்ஸ்ட் ஆடியோவில் ரைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் பண்ணணும், ஃபயர் பண்ணணும், இங்கிலீஷ் சர்வீசஸ் சிறப்பாக செய்தார். கொரோனா காலங்களில் ரிலீஃப் ஒர்க்கு நம்ம செய்தார். செக்ஷன் குவார்டர்ஸ் அதை நம்ம ரெஃபர் பண்ணி ரெடி பண்ணோம். ஒரு கிளாஸ்மேட் ஃபினிஷ் பண்ணோம், கைட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி செய்தார். சண்டே ஸ்கூல் ஹால், ஸ்டேஜ், சர்ச் எக்ஸ்டென்ஷன், ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஷெட், ரீசெண்டாக நம்ம மிஸ் பண்ண வாஷ் பேசிக், இத்தனை காரியங்கள் எல்லாம் கட்ட நிறைவேற்ற செய்தார். இதெல்லாமே உங்களுடைய சதங்கள் இருக்கிறது, உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கை இருக்கிறது. எல்லாத்துக்கு மேல உங்களுடைய ஊக்கம் மற்றும் மாற்ற செய்ய இந்த ஒரு என்கரேஜ்மெண்ட். இத்தனை எண்ணி பார்க்க 13 காரியங்கள், இத்தனை காரியங்களையும் கற்று 4 காலத்தில் நிறைவேற்ற அவருக்கு சொல்லுவோம். உங்களுக்கும் நன்றி சொல்லுறது. எப்பெல்லாம் என்னைய பார்த்தையா அதெல்லாம் சொல்லிட்டு முடியாது. அவங்களுடைய சாக்ரிஃபைஸ், அவங்களுடைய டாலரன்ஸ், அவங்களுடைய பேஷன்ஸ், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பொறுமையா அமைதியா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது. அதுக்காக என்னுடைய துணைவியாளர் குடும்பத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். சர்ச்சை ரொம்ப வைக்க முடியாத சர்ச்சை என்னன்னா, அதுக்கு வந்த பிறகுதான் 2 டீ பேசணும். எங்கேயுமே பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டு எலெக்ஷன் போன்ற காரியங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுறதில்ல. ஆனா நல்ல மனிதர்களை, நல்ல மக்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று உழைப்பது நல்ல ஒரு பொறுப்பாளர்கள் இருக்கிறது. இதற்காக நாங்கள் உழைப்பது உண்டு. நான் எந்த பதிலுக்கு ஆசைப்பட்ட போறதில்லை. இந்த 2 டீயுமே அழைக்கப்பட்டு நிற்க வைக்கப்பட்டு நல்ல ஒரு புகை திரைக்கட்டத்திற்கு செய்தார். அதற்கு இந்த கான்ஃபிடன்ஸ் அந்த டிசி மெம்பர்ஸ் இப்போ லைஃப்ல முதல் சிசிஆர் சொன்னீங்க. சிசி மெம்பராகவும் தொடர்ந்து வைஸ் பிரசிடண்டாக செய்தார். அதற்கு இந்த கான்ஃபிடன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களால பார்த்து பேரெல்லாம் சொல்றாங்க நேரம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை செய்ய கற்ற திருப்பி செய்வதற்கான ஒரு நன்றி செலுத்துவோம். எல்லாமே நாம் இணைந்து செய்த வளர்ச்சிப்படிகள். இதற்கான பெயரும் புகழும் யாரை செய்தோம் அவருக்கு நாம் நன்றிகளையும் புகழையும் வைத்திருக்கோம். அநேக கலந்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பா ரொம்ப நான் நேசிக்கிறேன். எனக்கு ரொம்ப சூப்பர் சார் ஸ்மார்ட் டீச்சர் நாமெல்லாம் கிறிஸ்துவ நாமத்திலே உங்களுடைய வாழ்த்துகிறோம், உங்களை ஆசைப்படுகிறோம். இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆறாண்டு கால ஆராதனைகளை உங்களோடு சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு ஆராதனை செய்தார். ஒரு ஃப்ரீ மைண்டாக ரொம்ப ஒரு சந்தோஷமா சமாதானமா ஒவ்வொரு ஆராதனை செய்தார். சமீபங்களாக உங்களை நினைத்து அவர்களுக்கு நாங்கள் நானும் மனைவியும் குடும்பமும் நன்றி செலுத்தவும் நான் இப்பொழுதெல்லாம் நினைக்கிறோம். இப்பொழுதெல்லாம் நினைத்துனா நான் ஒரே சூழ்நிலைக்கிறேன். சில நினைக்கப்படுது நமக்கு பிபிஏ நான் சூழல் நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா வரும். அந்த மாதிரி ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிற சபையாக சூழல் சபை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். அது விதமாகவே தொடரும் விரும்புகிறேன். விதமாக தொடரும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து வரும் நாட்களிலே இப்பொழுது பிரச்சனையும் எப்படி மாட்டாங்க தொடர்ந்து அவர்கள் படையாற்றவர்கள் அடுத்து மற்ற மாற்றங்கள் சர்ச் கவுன்சில் பேராக
எங்களை ஏற்றுக்கொண்டது போல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது போல எனக்கும் எனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் எங்கள் பாராட்டு போல அடுத்தடுத்து வருகின்ற ஆயத்தம் தொடர்ந்து அந்த அன்பை அந்த ஆதரவை அதே போல கம்பேரிசன் இருப்பாங்க. ஒரு பாஸ்டர் போயிட்டு ஒரு பாஸ்டர் வந்து அந்த பாஸ்டர் நடிக்கல அதே நம்மளை விட உங்களுக்கு கற்ற ஒரு தனித்தரமையை ஒரு பாடங்களை இந்த கம்பேரிசன் நான் ஒரு சபைக்கு போறேன்னா அந்த சபையில சில விசிஷ்ட காரியங்கள் இருக்கும், இந்த சபையில சில காரியங்கள் இருக்கும். ஒவ்வொரு சபை மக்களிடம் சில விசிஷ்ட ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார், திறமைகளை பெற்றிருக்கிறார், தாழ்வுகளை பெற்றிருக்கிறார். இதே போல ஒவ்வொரு ஊழியர்களையும் சில திறமைகள் நான் கண்டுபிடிச்சு அந்த ஊழியர்களை ஊக்கப்படுத்தி அந்த ஊழியர்களை நாம் பயன்படுத்தக்கூடாது அதை கட்டணும். அதுவே அதை எந்த என்ன இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிங்க, என்ன நீங்க ஊக்கப்படுத்துறீங்க, உற்சாகப்படுத்துறீங்க, என்கரேஜ் பண்ணீங்க, கட்டி கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த அந்த ஊக்கம், நீங்கள் கொடுத்த அந்த உற்சாகம், உங்களுடைய ஜபம் தான் வாரண காலம் உங்களை எனதை என்னை எனக்கு துணவியாக கொடுத்தது. எவ்வளோ நேரங்களில் உங்களுடைய அன்பு வாங்கியது, எவ்வளோ நேரங்களில் எங்களுடைய மன மலிவான நேரங்களில் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல வருங்காலத்தில் வருகின்ற ஆயத்தப்பட்டிருக்கும் அதை கொடுத்த மலர்களை நிறைவான ஒரு ஆராதனை ஒவ்வொரு வாரம் நடத்திருக்கிறது. இதை தொடர்புகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்து உங்களுடைய இல்லத்தின் எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் எங்களை கிடைத்தார். நிச்சயமாக வரை நாங்கள் முயலுகிறோம். எங்களுடைய நாங்களும் மற்ற ஆயத்தவர்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் பணியா எந்த பாஸ்டாலும் சரி அந்த ஒர்க் மக்களுக்கு அவங்க கிளைண்ட் நினைச்சு நடத்துறாங்க, போய் அந்த காரியங்களை நடத்துறாங்க. அது ஒரு கடமையும் கூட, அது ஒரு நன்றி செலுத்துறது கூட. அதே போல நாங்களும் எனது குடும்பமும் ஒரு அழைப்புக்கு எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாக இருப்போம் என்று கூறி இந்த 6 ஆண்டு காலம் அந்த மக்களை பணியாற்ற கட்டப்படுத்த வாய்ப்பிற்காக அன்றைய நிர்வாகத்திற்காக இன்றைய கூறி விடைபெறுகிறோம். ஆலய ஆசை அமைச்சருக்கு